வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் கூலி. மேலும் இப்போ அவர் நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த வருஷத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு படம் கூலி ஆகஸ்ட் 14, இன்னொரு படம் ஜெயிலர் 2. இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் இந்த கூலி திரைப்படத்துடைய ட்ரெய்லர் குறித்து ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷோட இயக்கத்தில் நடிக்க கமிட் ஆனார். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க. காரணம், ஜெயிலர் படத்துடைய மாபெரும் வெற்றி மீண்டும் சன் பிக்சர்ஸை ரஜினி படத்தை தயாரிக்க வச்சது. அதை தொடர்ந்து இந்த படத்தில் முன்னணி நடிகர்களான ஷவுபின் ஷாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் கடைசியாக எடுத்த லியோ படம் சரிக்கிடுச்சு. அதனால் அவர் யார் என்பதை நிரூபிக்க தான் ரஜினிகாந்தை வச்சு மீண்டும் படம் எடுத்திருக்கார் என்று சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் விக்ரம் படம், அதாவது கமல்ஹாசனுக்கு எப்படி விக்ரம் படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் படமோ அதே போல தான் ரஜினிக்கும் இந்த கூலி படம் இருக்கும் என சொல்லப்படுது. அண்மையில் தான் இந்த படத்துடைய முதல் பாதியை ரஜினிகாந்த் பார்த்ததாகவும், படம் செம சூப்பராக வந்திருக்கு லோக்கி, மீதம் இருக்கும் பாதி படத்தை பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார்னு ஒரு தகவல்கள் போய்கொண்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் பாடலும் விட்டிருந்தாங்க. அனிருத் பாடியிருந்தார். மேலும் டி ராஜேந்தர் ரேப் மியூசிக் போட்டிருந்தார். இதனால் பாட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் ஜூலை மாதம் நடக்கும் என தகவல்கள் கிடைச்சிது. மேலும் இந்த படத்தோட ட்ரெய்லர் குறித்தும் ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லரை ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடியே வெளியிட திட்டமிட்டிருக்காங்களாம். மேலும் இந்த ட்ரெய்லர் 2 நிமிஷம் 30 செகண்ட் இருக்கும் எனவும், இந்த ட்ரெய்லரில் கதையை ரிவீல் பண்ணாமல் எல்லாரோட கேரக்டர்ஸை எப்படி இருக்குமோ அதன் மூலமாக ரிவீல் பண்ணுற மாதிரி ட்ரெய்லர் கட்ஸ் இருக்குமா. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து தமிழ் சினிமாவே வாயை பிளக்கும் என லோகேஷ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணுற படமாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இந்த கூலி படம் இருக்கும் என சொல்லப்படுது. கூடவே இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்கு ஒரு ட்ரெய்லருக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.